S-400 ட்ரையும்ஃப் ரஷ்யாவின் ஆல்மாஸ் ஆண்டேயால் உருவாக்கப்பட்டது. உலகின் மிகவும் முன்னேறிய தரையிலிருந்து வான்வழி ஏவப்படும் ஏவுகணை அமைப்புகளில் ஒன்றாகும். S-400 விமானங்கள் UAV, குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 40 கிலோமீட்டர் வரையிலான விலங்குகள் உட்பட பல்வேறு இலக்குகளை நோக்கி ஏவப்படலாம். சமீபத்திய காலங்களில் இந்தியா S-400 அமைப்பின் கையாளுதல் மற்றும் செயலாக்கம் பகுதிக்கான பாதுகாப்பு சூழலை அடிப்படையாக கொண்டுள்ளது. அமைப்பின் திறன்கள் பரந்த அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன, மேலும் இது 80% வரை எதிரி விமானங்களை சமரச நிலையில் எளிதாக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இந்த ஸ்கிரிப்டில் இந்திய S-400 இவ்வளவு உயர் வெற்றி தரத்தை எவ்வாறு பெற்றது என்பதை ஆராய்கிறது. மேம்பட்ட ரேடார் மற்றும் கண்டறிதல் திறன்கள். S-400 இன் விளைவுகள் அதிகமாக இருப்பதற்கான முக்கிய காரணம் அதன் மேம்பட்ட ரேடார் மற்றும் கண்டறிதல் அமைப்புகள் ஆகும். S-400 ஒரு பல்துறைகளில் அமைந்த ரேடார் அமைப்பை கொண்டுள்ளது. இதில் நீண்ட தூர கண்காணிப்பு ரேடார்கள், இலக்கு கையிலான ரேடார்கள் மற்றும் ஈடுபாட்டு ரேடார்கள் அடங்கும். இந்த அமைப்புகள் ஒன்றாகச் செயல்பட்டு பல இலக்குகளை ஒரே நேரத்தில் கண்டறிய மற்றும் கண்காணிக்கின்றன. S-400 இன் முதன்மை ரேடார் 91N6E 600 கிலோமீட்டர் தூரத்துக்கு 300 இலக்குகளை கண்காணிக்க முடியும். இந்த விரிவான வரம்பு அமைப்பை எதிரி விமானங்கள் அகதியாக உள்ளே புகுந்துவிடும் முன் கண்டறிய உதவுகிறது. ரேடாரின் உயர்ந்த துல்லியம் ரேடார் கண்டறிதலில் இருந்து தவிர்க்க வடிவமைக்கப்பட்ட விண்வெளி விமானங்களையும் கண்டறிய முடியும் என்று உறுதிப்படுத்துகிறது. கூடுதலாக, அமைப்பின் பாஸ்ட் அரே ரேடார் தொழில்நுட்பம் அதை ஒரே நேரத்தில் பல இலக்குகளில் கவனம் செலுத்த உதவுகிறது, அதன் கண்காணிப்பு துல்லியத்தை அதிகரிக்கிறது மற்றும் எதிரி விமானங்கள் கண்டறிதலில் இருந்து தவிர்க்கும் வாய்ப்பை குறைக்கிறது. ஏவுகணை தொழில்நுட்பம் மற்றும் நிகர்திறன். S-400 அமைப்பு பல்வேறு வகையான ஏவுகணைகளை கொண்டுள்ளது, ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட மிரட்டல் வகைகளுக்கும் வரம்புகளுக்கும் பொருத்தமானதாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிகர்திறன் அமைப்பை ஒரு விரிவான நிலை மண்டலத்திலும் பல்வேறு விமான எதிரிகளையும் சமரசமாக கொள்ளச் செய்கிறது. S-400 இல் பயன்படுத்தப்படும் முக்கிய ஏவுகணைகளில் 48N6, 40N6, 9MN96E2 மற்றும் 9MN96E அடங்கும். இவற்றில் ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமான அம்சங்கள் உள்ளன, அவை அவற்றை பெறுநர் பொருந்துகின்றன. 1. 48N6 ஏவுகணை. இந்த ஏவுகணையின் வரம்பு 250 கிலோமீட்டர் ஆகும் மற்றும் இது 30 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்குகளை நோக்கி ஏவப்படுகிறது. இதை முக்கியமாக விமானங்கள் மற்றும் குரூஸ் ஏவுகணைகள் எதிர்த்து பயன்படுத்துகிறது. டிண்ட் 40N6 ஏவுகணை 400 கிலோமீட்டர் வரம்புடன். 40N6 ஏவுகணை AWACS நெருக்கமற்ற விமானங்கள் மற்றும் உயரமான உயரங்களில் உள்ள சுழற்புள்ளிகள் மீது ஈடுபடக்கூடியது. இதன் நீண்ட தூரம் திறன் S-400 இன் பாதுகாப்பிற்கு முக்கியமான அங்கமாக அமைக்கிறது. 3. 9M96E2 ஏவுகணை. இந்த ஏவுகணையின் குறுகிய வரம்பு 120 கிலோமீட்டர் ஆகும், ஆனால் இது மிகுந்த மாறுபாட்டில் உள்ளது. அதனால் இது போர்க்கழகங்கள் மற்றும் UAVகளை எதிர்த்து பயன்படுத்தப்படும். அதன் சிறிய அளவு ஒரே ஏவுகணை ஏவு நிலையத்தில் அதிக ஏவுகணைகளை ஏற்றுதற்கும் உதவுகிறது. 4. 9M96E ஏவுகணை 9M96E2 போன்றது, ஆனால் 40 கிலோமீட்டர் வரம்புடன். இந்த ஏவுகணை குறுகிய வரம்பு தொழில்நுட்பத்திற்கு வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் மழுமிகு மிரட்டல்கள் சூழ்நிலையில் சிறப்பாக செயல்படும். இந்த ஏவுகணைகளின் தொகுப்பு S-400 முழுமையான பாதுகாப்பு திறன் வழங்குகிறது, பல துறைகளிலும் பல விமான எதிரிகளை உள்ளடக்கியது. இந்த பல்துறைகளிலான பாதுகாப்பு அமைப்பு எதிரி விமானங்களை வெற்றிகரமாக அழிக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. இந்திய பாதுகாப்பு வலைப்பின்னலுடன் ஒருங்கிணைப்பு. இந்திய இராணுவத்தில் உயர்ந்த மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட பாதுகாப்பு வலைப்பின்னல் உள்ளது, இது S-400 அமைப்பின் விளைவுகளை அதிகரிக்கிறது. S-400 தனிப்பட்ட விதியில் பயன்படுத்தப்படவில்லை, இது மற்றவைகளை எதிர்க்கும் பாதுகாப்பு அமைப்புகள், ரேடார் வலைப்பின்னல்கள் மற்றும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையங்களுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒருங்கிணைப்பு தகவலின் தடையில்லாத ஓட்டத்தை மற்றும் நேரடியான இணைப்பை அனுமதிக்கிறது. இது S-400 எவ்வித மிரட்டலையும் வேகமாக சமாளிக்க உதவுகிறது. இந்த ஒருங்கிணைப்பும் ஏர்போர்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் AWACS நிலத்தில் உள்ள ரேடார் மற்றும் போர்க்களத்துடன் தரவுகளை பகிர்ந்து கொண்டாலும் சேர்ந்தது.
இந்த நெட்வொர்க் அணுகுமுறை விமானப்பரப்பின் முழுமையான படத்தை வழங்குகிறது. S-400க்கு இலக்குகளை முன்னுரிமைப்படுத்தவும் ஏவுகணைகளை செயல்படுத்தவும் அனுமதிக்கிறது. முடிவாக, மிகவும் ஒருங்கிணைந்த பாதுகாப்பு அமைப்பு மண்டல தாக்குதல்களுக்கும் கூட்டு விமான மிரட்டல்களுக்கும் எதிர்ப்பை சமாளிக்க முடியும். பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தயார் நிலை. S-400இன் உயர் வெற்றி விகிதத்திற்கு முக்கிய காரணம் இந்திய இராணுவத்தின் கடுமையான பயிற்சியும் செயல்பாட்டு தயார் நிலையும் ஆகும். S-400 போன்ற சிக்கலான அமைப்பை செயல்படுத்துவதற்கு விரிவான பயிற்சி மற்றும் நிபுணத்துவம் தேவை. இந்திய பணியாளர்கள் அமைப்பை சரியான முறையில் செயல்படுத்தவும் பராமரிக்கவும் உறுதிப்படுத்த பல்வேறு பயிற்சிகளை முடித்துள்ளனர். மேலும் இந்திய இராணுவம் வழக்கமாக பல்வேறு மோதல் சூழ்நிலைகளை உருவாக்கும் பயிற்சிகள் மற்றும் பயிற்சிகளை நடத்துகிறது, S-400 உட்பட. இந்த பயிற்சிகள் பணியாளர்களுக்கு அமைப்பின் திறன்களுக்கும் குறைகளுக்கும் அடையாளம் காட்ட உதவுகிறது. உண்மையான உலக சூழ்நிலையில் S-400ஐ சரியாக பயன்படுத்த தயாராக இருக்கின்றனர் என்பதில் உறுதிப்படுத்துகிறது. உண்மையான சிக்கல்களை சமாளிக்கும் போது அமைப்பின் செயல்திறனை அதிகரிக்க இந்த உயர் தயார் நிலை முக்கியமாகும். தந்திரம் மற்றும் நகைச்சுவை நிலை. S-400இன் விளைவுகளை பெரிதும் அதிகரிக்க தந்திரம் மற்றும் நகைச்சுவை நிலை முக்கியமாக அமைந்துள்ளது. இந்திய இராணுவம் மூல்களாக இருந்து பெறப்பட்ட மற்றும் பாதுகாக்கப்பட்ட S-400 நிலைகளை எடுத்துக்கொண்டு அமைப்புகளை வலுப்படுத்தும் வழிமுறைகள் ஆகியவற்றுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலைகள் செறிவூட்டப்பட்ட மிரட்டல்கள், திறமையான வளங்கள் மற்றும் பொதுவான பாதுகாப்பு நடைமுறைகளை அடிப்படையாக கொண்ட படிப்படியாக செய்யப்பட்டுள்ளன. S-400இன் செயல்திறனும் ஒரு தனித்துவமான இடத்தை வழங்குகிறது. S-400ஐ செயல்படுத்தும் அமைப்புகளை மொபைல் லாஞ்சர்களில் பொருத்தப்பட்டுள்ளது. அதை மாறிய மிரட்டல் சூழ்நிலைகளுக்கு பதிலளிக்க விரைவாக இடம் மாற்றலாம். இந்த செயல்திறன் எதிரி படைகளுக்கு S-400 அமைப்புகளின் துல்லியமான இடத்தை கணிக்க முடியாததாக மாற்றுகிறது. மோதல்களில் அவற்றின் உயிர் வாழ்வையும் விளைவுகளையும் அதிகரிக்கிறது. மன அழுத்த மற்றும் தடுப்பு விளைவு. இந்தியாவின் S-400 மறைந்திருக்கும் முக்கியமான முடிவுகளை கொண்டு எதிர்ப்பினராக அமைந்துள்ளது. உலகின் மிக முக்கியமான விமான பாதுகாப்பு அமைப்புகளாக இருந்து அமைப்பின் மதிப்பு மிக்கதாக அமைந்துள்ளது. எதிர்ப்பினர்கள் இந்தியா நாட்டின் விமான பரப்பில் கடந்து செல்லும் முயற்சிகளில் பெரும் இழப்புகளை சந்திக்க நேரிடும் என்பதில் நம்பிக்கை பெறுகின்றனர். இந்த தடுப்பு விளைவு இந்தியாவின் S-400 திறன்களை பற்றிய தெளிவான தகவல்கள் மூலம் மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. S-400 அமைப்பின் மேம்பட்ட அம்சங்கள் மற்றும் வெற்றிகரமான பதிவுகளை வெளிப்படுத்துவதன் மூலம் இந்தியா எதிர்ப்பினர்களுக்கு எந்தவித தவறாக நடக்குமானாலும் ஒரு திறமையான பாதுகாப்பு பதிலுக்கு எதிர்பார்க்கப்படும் என தெளிவான தகவல் வழங்குகிறது. முடிவுகள். இந்திய S-400 எதிரி 80% விமானங்களை சுட்டு வீழ்த்தியது என்பது பல காரணங்களுக்கு காரணமாகும். இதில் அதன் மேம்பட்ட ரேடார் மற்றும் கண்டறிதல் அமைப்புகள், பல்வேறு ஏவுகணை தொழில்நுட்பம், விரிவான பாதுகாப்பு வலைப்பின்னலுடன் ஒருங்கிணைப்பு, இந்திய படைகளின் கடுமையான பயிற்சி மற்றும் செயல்பாட்டு தயார்நிலை, மூல பாதுகாப்பு மற்றும் தந்திரம் ஆகியவை அடங்கும். இவை அனைத்தும் இணைந்து S-400ஐ இந்தியாவின் விமான பாதுகாப்பு மூலங்களை அடிப்படையாக கொண்டு பல்வேறு மிரட்டல்களை எதிர்க்கும் மாஞ்சுதல் அமைப்பு செய்கிறது. 80% வெற்றிகரமான நிலையில் S-400 ஆனது மிகவும் எதிர்பார்க்கப்பட்டதாக தோன்றுகிறது. இந்தியா தனது படைகளை மேலும் மேம்படுத்தும் போது S-400 ஒரு முக்கியமான மூலமாக இருக்கும் நாட்டின் விமானப்பரப்பை பாதுகாப்பாக்குகிறது.